மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு போயிட்டாருன்னா குடும்ப குருவாக போயிடுவார். அப்போ உங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு எப்படி சொல்கிறது, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், கடன் பிரச்சனை, அதாவது குழப்பங்கள், தொழில் சரியில்லை, வருமானம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, பயங்கரமான சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. இப்படி புலம்பக்கூடியவங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மகுரு மாதிரி குடும்ப குருவாக போய் உட்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வந்தாரோ, அந்த மீன ராசிக்கு வந்த சனி பகவான் 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பார்வைப்பட்டால் கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறாரு. காரணம் என்னென்னா சனி பார்வை 3, 7, 10 இந்த 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மீன ராசிக்கு வந்த கட்டான்றது அந்த சனி பகவான் 3ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தொழில் மாற்றங்கள் ஏற்படும். 2வது ப்ரமோஷன், பட்டம், பதவிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த மே மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி அன்னைக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இன்றைக்கி ரிஷப ராசியில் மகர லக்னத்தில் செவ்வாயுடைய திசையில் 59 டிகிரியில் தான் இந்தவுடைய மே மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுதுங்க. இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு தொழிலாளர்கள் தினம் அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா தொழிலாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இதே மாதத்துலேயே அக்னி நட்சத்திரம் ஆரம்பமாகுது. மே மாதம் அதாவது 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பித்து மே மாதம் 28ஆம் தேதி வரைக்குமே அக்னி நட்சத்திரம் உண்டு. அதே மாதிரின்றது மே மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. இப்படி வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் முதல்ல நம்ம பார்த்துடலாம். மேச ராசியில் சூரிய பகவான் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி உச்சமடைஞ்சிருக்கிறாரு. அடுத்தது ரிஷப ராசியில் குரு பகவான் வந்து நட்பாக இருக்கிறாரு. கடக ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் இன்றைக்கி வந்து நட்பாக இருக்கிறாரு. அடுத்தது கட்டன்றது மீன ராசியில் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் நட்பாகவும், அடுத்தது ராகு பகவான் நட்பாகவும், இன்றைக்கி சுக்கிர பகவான் அதாவது உச்சமடைஞ்சி, புதன் பகவான் அதாவது நீச்சம் அடைஞ்சி இந்த மாதம் உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குதுங்க. அப்படி பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா மே மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு இன்றைக்கி புதன் பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு வராரு. அப்போ மேச ராசியில் ஆல்ரெடி சூரிய பகவான் அவர் வந்து இருக்கிறதுனால சூரியனும் புதனும் சேரக்கூடிய காலகட்டத்தில் அந்த இடத்துல புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அதாவது ரிஷப ராசியில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் குருவும் சந்திரனும் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது 14ஆம் தேதி அன்னைக்கு குரு பெயர்ச்சி. இன்றைக்கி ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு போகிறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி. மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும், கன்னி ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகிறாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 15ஆம் தேதி அன்னைக்கு மேச ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ரிஷப ராசிக்கு போகிறாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 23ஆம் தேதி அன்னைக்கு அப்படின்றத பார்த்திங்க அப்படின்னா புதன் பகவான் மீண்டும் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போகிறாரு. அடுத்தது இந்த மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்க அப்படின்னா அதாவது சுக்கிர பகவான் வந்து மேச ராசிக்கு வராரு. அப்போ இந்த மாதம் இத்தனை கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்குன்றது அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வந்து
மீன ராசியில் குருவுடைய வீட்டில் இன்றைக்கி உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு. கன்னி ராசியில் நீச்சமடைவார், மீன ராசியில் அதாவது உச்சமடைவார். அப்போ கிரக பரிமாற்றம் வாங்கி உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஒரு மாதம் மட்டும்தான், அதாவதுன்றது குரு பகவான் உங்கள் ராசியில் இருப்பார். ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கிறார் இல்லையா, பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த குரு செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இன்றைக்கி ரிஷப ராசியில் குரு பகவான் கிட்டத்தட்ட 2024 வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசியில் உட்காந்தார். அதாவது குரு வீட்டில் சுக்கிர பகவானும் சுக்கிரன் வீட்டில் குரு பகவானும் கிரக பரிமாற்றனை வாங்கினது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுடைய ராசியில் தான் இந்த மாதமே பிறக்குதுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா குருவும் சந்திரனும் உங்கள் வீட்டிலேயே ஒரே வீட்டில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் ஏற்பட்டிருக்குது. அப்படி ஏற்பட்ட ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுடைய தொழில் சூப்பராக இருக்கும், உங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும், உங்களுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உங்களுடைய கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக உங்களுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு ஆர்டரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு குரு போயிட்டாருன்னா குடும்ப குருவாக போயிடுவார். அப்போ உங்களோட குடும்பத்துக்கு தேவையான ஒரு எப்படி சொல்கிறது, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், கடன் பிரச்சனை, அதாவது குழப்பங்கள், தொழில் சரியில்லை, வருமானம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை, பயங்கரமான சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறேங்க. இப்படி புலம்பக்கூடியவங்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஜென்மகுரு மாதிரி குடும்ப குருவாக போய் உக்காந்துட்டாருன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ 12ஆம் இடத்துல இருக்கிறாரு மேச ராசியில். அப்போ அந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய அதாவதுன்றது சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. உச்சமடைஞ்ச கிரகம் நல்ல பலன்களை கொடுப்பாரு, அதை நம்ம யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு அது கொடுக்கல. காரணம் என்னென்னா 6, 8, 12 மறைகிற கிரகம் வேலை செய்யாது. குறிப்பாக 12ஆம் இடத்துல போய் மாத கிரகம் உட்காந்ததுனால கிட்டத்தட்ட இந்த சூரிய பகவான் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு மேச ராசியில் தான் இருப்பார், உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதம்ன்றது 15 தேதி வரைக்கும், ஏன்னா 14ஆம் தேதி குரு உங்கள் வீட்டில் இருந்து அடுத்தது மிதுனத்துக்கு மாறுறாரு. 15ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு வராரு. இப்படி வரக்கூடிய தருணத்தில் இந்த மாதம் 7ஆம் தேதியே அதாவது புதன் பகவான் உங்கள் வீட்டுக்கு 2வது வீடு குடும்பஸ்தானம், கல்விஸ்தானம், தனஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் மேசத்தில் சூரியனோட சேரும்போது புதன் ஆதித்ய யோகம் இங்கே ஏற்படுது. அதாவது 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 15ஆம் தேதி வரைக்கும், அதாவது ஒரு வாரம், சரிங்களா? அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும். ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த எதிர்பார்த்த கமிட்மெண்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இருந்தாலும் உங்களுக்கு எப்போ உங்களுக்கு கட்டன்றது கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு வந்தாரோ அந்த மீன ராசிக்கு வந்த சனி பகவான் 3ஆம் இடமும் உங்கள் ராசி தான் பார்க்குறாரு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி பார்வைப்பட்டால் கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கிறாரு. காரணம் என்னென்னா சனி பார்வை 3, 7, 10 இந்த 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மீன ராசிக்கு வந்த கட்டான்றது அந்த சனி பகவான் 3ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறதுனால உங்களுடைய தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். ரெண்டாவது ப்ரமோஷன், பட்டம், பதவிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா அந்த சனி பகவான் 3ஆம் இடமும் உங்கள் ராசி பார்க்குறதுனால அதாவது நம்ம பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்றா சேரலாம். அதே மாதிரிலாம் உங்களோட வாழ்வாதாரம் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது இந்த குரு பயிற்சிக்கு அடுத்தது நடந்து அடுத்தது ஒரு 4 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு கேது பயிற்சியாகிறார். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பயிற்சின்றது 10ஆம் இடத்துலேருந்து இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறாரு. லாபஸ்தானத்துக்கு வந்த சனி பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக 100% பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வரவு கிடைக்கும்போது நீங்கள் வண்டி எடுக்கலாம், கார் எடுக்கலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், தொழில் தொடங்கலாம். புதுசாக நீங்கள் ஒரு காரியம் வாங்கிறது செய்கிறது நிச்சயமாக உங்களுடைய வாழ்வாதாரம் இதுக்கு மேலே நல்லாயிருக்கும். அப்போ அந்த சனி பயிற்சி 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு வந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்குதுங்க, சரிங்களா? அடுத்தது குரு பயிற்சி பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துல இருந்து இப்போ அடுத்தது 2ஆம் இடத்துக்கு போகிறாரு பார்த்தீங்களா, அது குடும்பஸ்தானத்துக்கு குரு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அந்த குரு பயிற்சியுமே உங்களுக்கு
நல்லா தான் இருக்குது. மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அதாவது குரு தான் புத்திரக்காரகன். மேக்சிமம் குழந்தைகளுக்கு, திருமணத்துக்கு, நம்மளுடைய தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் எல்லாமே குரு தான். அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் உட்காரும்போது குடும்பத்துக்கு, அதாவது நம்ம என்னென்ன காரியங்கள் பெண்டிங் வச்சுருந்தோமோ அந்த பெண்டிங் எல்லாம் ஓரளவுக்கு கண்டிப்பாக சால்வ் ஆகும். சரிங்களா? அப்போ இதை போக பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்தது ராகு கேது பயிற்சி. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற ராகு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால, அதாவது கர்ம ராகுவாக வராரு, தொழில் ராகுவாக வராரு. அப்போ ராக போல கொடுப்பார் இல்லை, கேதை போல கெடுப்பார் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த ராகு பகவான் உங்களை 10ஆம் இடமாக பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு வந்து தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புரியுதுங்களா? புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினச்சாலும் சரி, இல்லை ஆரம்பித்த தொழில் நமக்கு ஸ்லோவாக போயிட்டுருக்கு, நம்மளால் இது ரன்னிங் பண்ண முடியுமா, இது நம்ம கட்டான்றது கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியுமா, மொத்தத்தில் இந்த தொழில் வந்து நம்ம கட்டான்றது வந்து நம்ம கைவிட்டு போகாத வச்சுருக்க முடியுமான்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு தொழில் ராகுவாக வரதுனால உங்களுக்கு இந்த ராகு பயிற்சி உங்களுக்கு நல்லா தான் இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கிற கேது 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ சுகஸ்தான கேதுவாக வராரு. அப்போ கேது பகவானும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒன்று சுகஸ்தானம்ன்றது 4ஆம் இடம், மாதிரஸ்தானம், அம்மாவுடைய இடம். அப்போ அம்மாவுக்கு உடல் உபாதைகள் கண்டிப்பாக கொஞ்சம் சரியாகும். அதே மாதிரி அம்மாவுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட கொஞ்சம் சங்கடங்கள் சரியாகும். இப்போ தாய் தந்தை அவங்களுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த பாரங்கள் கொஞ்சம் கண்டிப்பாக குறையும். அப்போ உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாகி தொழில் கொஞ்சம் நல்லா கொடுத்து மொத்தத்தில் ஹெல்த்து கொஞ்சம் நல்லபடியாகவே வச்சுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால பரவாயில்லை. மொத்தத்தில் உங்களுக்கு சனி பயிற்சி லாபச்சனியாக இருக்கிறாரு. 2வது குரு பயிற்சி ஜென்ம குரு உங்களை விட்டுட்டு போகிறது பரவாயில்லை. அடுத்தது ராகு கேது பயிற்சி உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது. ராகு தொழில் ராகுவும் கேது பகவான் சுகஸ்தான கேதுவை வர நேரம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. அப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்குற இடத்துல தான் இருக்குதுங்க. சரிங்களா? இது போக உங்களுடைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சித்திரை அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது 18ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக உங்களுக்கு அந்த குரோதி வருடத்தில் இருந்த அந்த கஷ்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள் எல்லாமே உங்களுக்கு இதெல்லாம் போயிடும். காரணம் என்னென்னா, இந்த 2 கிரக பயிற்சி முக்கியமான கிரக ஆகுது இல்லைங்களா, குரு பயிற்சி, ராக்கேது பயிற்சி, இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதில்ல எந்த காரணத்துக்கு கொண்டு மாற்றம் இல்லை. அதே மாதிரி சுபகாரியம் நடக்குன்னு சொல்கிறதில்ல எந்த காரணத்துக்கு கொண்டு மாற்றம் கிடையாது. இது 2மே நடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு. எதுக்கும் உங்களுடைய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்தது அப்படின்னா இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய, ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த டைம் 2 டைம் வந்து புதன் பகவான் பயிற்சி ஆகிறாரு. அதே மாதிரி இந்த மே மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு கரெக்டாக உங்களுக்கு வந்து கட்டன்றது வந்து 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான், உங்கள் வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான், அடுத்தது வந்து உச்சத்திலிருந்து நார்மலாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு. அப்போ மேசராசிக்கு வந்துடுவார். இப்படி வரக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா, ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு பணம் வரவு, 2வது குடும்ப தேவை, உங்களோட கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மே மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும். எது எப்படியோ மொத்தத்தில் ஜென்ம குரு உங்களை விட்டுட்டு போகக்கூடிய நேரம் உங்களோட வாழ்வாதாரம் நல்லாவே இருக்கும். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.